அண்ணாகிட்டேருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவருடைய பணியினுடைய உள்ளடக்கத்தை. அதுதான் ரொம்ப முக்கியம். முதலமைச்சர் பதவியில் ஈராண்டு காலம் இருந்தார். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் அரசியல் என்பதே என்னவாகிவிட்டதுன்னா, முதலமைச்சர் பதவியை அடைவது தான் என்று ஆகிவிட்டது. யாரும் கட்சி தொடங்குவதற்கு முன்பே வருங்கால முதலமைச்சர் என்ற பட்டத்தோடு தான் வர்றாங்க. ஒரு திரைப்படத்தில் புகழ் பெற்று விட்டாலே அந்த நடிகரை வருங்கால முதலமைச்சர் என்று தான் அழைக்கிறாங்க. நான் கூட அடிக்கடி கேட்பதுண்டு, ஏன் வருங்கால பிரதமர்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? உண்மையான அரசு அதிகாரம் என்பது டெல்லியில் குவிந்திருக்கு. இப்போ நீங்கள் ஏதாவது தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யணுன்னா ஏன் பிரதமர் ஆகணும்னு ஆசைப்படணும்? ஏன்னா வெறும் முதலமைச்சர் பதவிக்கு தான் ஆசைப்படுறீங்க. இந்த முதலமைச்சர் பதவியில் அண்ணா உட்கார்ந்து அந்த கிட்டத்தட்ட ஈராண்டு கால அனுபவத்தை அவர் இறுதியாக தம்பிக்கு எழுதிய மடலில் பதிவு செய்திருக்கிறார். அது பொங்கல் மலரில், அப்போது காஞ்சி பொங்கல் மலரில் வந்துச்சுது. அப்போ அவங்க நடத்திக்கிட்டு இருந்த ஒரு ஆங்கில ஏடு அதனுடைய பொங்கல் மலர்லையும் வந்துச்சு. முரசொலி மாறன் மாநில சுயாட்சி ஏன் என்ற அந்த நூலினுடைய முன்னுரையில் அண்ணாவினுடைய அந்த கடிதத்தை அப்படியே எடுத்து காட்டியிருக்கிறார். அண்ணாவை அறிந்தவர்கள் எல்லோருமே அந்த கடிதத்தை அறிவார்கள்.